நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனி உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2025 365வது முடிய போகிறது இந்த வருடம் அப்படின்றது ஒரு பக்கம் சோகமாக அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டாம். இனியும் வரப்போகும் புதிய வருடம் எல்லோருக்குமே நல்ல வருடமாக அமையட்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா எல்லா வருடமும் நல்ல வருடம், அது போல இந்த வருடமும் நல்ல வருடமாகத்தான் எல்லாருக்கும் நிச்சயமா இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு பையனும் என்ன பண்றாங்க, சின்ன பையனும் கடைக்கு போறாங்க. ஸோ அப்போ அந்த கடையில் போனால் அந்த பையன்ட்ட எல்லாரும் யூஸ்வலாக கடைக்கு போனால் எல்லா சின்ன பசங்களும் அம்மா அப்பாட்ட என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க நம்ம அடம் பிடிப்பாங்க. இந்த பையன் எந்த அடமெண்ட்டு என்ன பண்ண ரொம்ப நல்ல சாஃப்ட் பாயா, நல்ல பையனா, ஸ்மார்ட் பாய் என்ன பண்ணுறான்னா அவங்களோட போகிறான். அவங்க அம்மா சொல்லக்கூடிய வேலைகளை செய்கிறான். அந்த கூடை பேஸ்கெட்டை பிடிச்சிக்கோங்கிறாங்க, பிடிக்கிறாங்க. ஸோ என்னென்ன ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், பக்காவாக பண்ணுறான். இது வேணும் அது வேணும், எனக்கு அடம் பிடிக்கல. ஸோ இவனுடைய நடவடிக்கையை பார்த்து அந்த கடைக்காரர் வந்து இந்த பையனை பிடிச்சி போச்சு. ஸோ இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததில்ல, ரொம்ப அமைதியான பையனா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாரு, இந்தாப்பா தம்பி இந்த சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு டப்பா வந்து சாக்லேட் என்ன பண்ணுற எடுக்க சொல்கிறாரு. அவன் இல்லை வேணாம் அப்படிங்கிறான். அவன் அப்போ இல்லைப்பா எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. அவங்க அம்மாவை பார்க்குறான். அப்போ பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிற, அம்மா எடுத்துக்கோடா அப்படிங்கிறாங்க. இல்லம்மா வேணாமா அப்படிங்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா சாக்லேட் வேணான்னு சொல்ற குழந்தைங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வமானது இல்லையா. அப்போ அவர் என்ன அது வேணான்னு சொல்றானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா தம்பி எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அவன் பிடிவாதமா இல்ல, அப்போ உனக்கு சாக்லேட் பிடிக்காதான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு பிடிக்கும். அப்போ எடுத்துக்கோ, இல்ல வேணாம். இவர் ஒரு இடத்துல என்ன பண்றாரு, பொறுமை இருந்து போய் இதாப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, டப்பாக்குள்ள கையில கொஞ்சம் சாக்லேட் எவ்வளவு அள்ளி என்ன பண்ற கையில கொடுக்குறாரு. அந்த பையனை சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். போறப்போ அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னடா எடுத்துக்க வேண்டியதானே சாக்லேட், நீ எவ்வளவு வைக்கப்படுற கூச்சப்படுற, அம்மா தான் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறப்போ, இல்லம்மா நானா எடுத்தா என் கை என்ன கை, சின்ன கை. ஸோ உள்ள டப்பாக்குள்ள விட்டுட்டு நல்லா இருந்தா 3 நாள் சாக்லேட் தானே இருக்கும், மாட்டிருக்கும். ஆனா இப்ப அவர் எடுத்து கொடுக்குறப்போ என்னாச்சு, நிறைய கிடைச்சது. ஸோ அது போலதான் கடவுள்கிட்ட நாம கேட்கும் போதும், நாமளா கேட்டுதான் எடுத்துக்கோ அப்படின்னு கடவுள் டப்பாவை நீட்டினா நாமளா கையை விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ, நமக்கு எவ்வளவு போதும்னு நினைக்கிறோமோ குறைவா நம்ம எடுத்துக்கோம். ஆனா அதே வேளையில அவர்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு வேணும் ஆனா நீதான் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சில நேரம் அந்த நம்முடைய அலுவலகத்திலும் சரி, இல்லை எங்கேயாவது வெளியே அந்த விருந்து சாப்பாடு வச்சிருந்து பரிமாறுறவங்க வச்சாங்கன்னா, எந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்ட நான் பரிமாறும்போது சொல்லுவேன், உங்க மனசு போல வைங்க அப்படின்னு. வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இல்ல நிறைய அவங்க என்ன நினைப்பாங்க, இத்தனோண்டு வச்சா நம்ம மனசு இத்தனோண்டி நினைச்சிருவான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நிறைய வைப்பாங்க. என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்குமோ அந்த டைம் சாப்பாடு வைங்கன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன ஒரு ட்ரிக்கியா மனசு போல வைங்கன்னு சொல்றோம். அப்ப அது போல கடவுளுடைய மனது போல நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம் அனுமதித்தா நமக்கும் நிறைவாகவே கிடைக்கும். இருக்கும் ஒரு நிறைவான கதையை கேட்ட ஒரு உணர்வு கிடைச்சிருக்கு. எஸ், இந்த ஒரு அற்புதமான உறவோட இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதை தரிசனம் பார்க்கலாம். ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே.
அடை காக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அடை காக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. கன்னிமையில் கருத்தாங்க கலக்கமேதுமில்லை, தம் மகனை பலியாக்க தயக்கமேதுமில்லை. கன்னிமையில் கருத்தாங்க கலக்கமேதுமில்லை, தம் மகனை பலியாக்க தயக்கமேதுமில்லை. வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரி சூசை, வியாகுலங்கள் தான் சுமந்தார் இயேசு மரி சூசை. மானிடத்தார் மாற்றம் பெற அதுவும் தந்தை ஆசை. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. மனம் கலங்கும் பொழுதினிலும் மாறிடாத நேர்மை, மெய்யறிந்த கணமுதலாய் விலகிடாத தூய்மை. மனம் கலங்கும் பொழுதினிலும் மாறிடாத நேர்மை, மெய்யறிந்த கணமுதலாய் விலகிடாத தூய்மை. மாதவமாய் மரி சுமந்தார் மைந்தன் இயேசுவை, மாதவமாய் மரி சுமந்தார் மைந்தன் இயேசுவை. உழைப்பதிலும் காப்பதிலும் தந்தை சூசையே. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. ஒரு கூட்டில் உருவாகும் சிறு பறவையாகவே திசையாகும் சிறகாகும் இறையேசு பாடலே. அடை காக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அடை காக்கும் அரியன்னை இளங்கண்ணி மாமரி, அருள் தாங்கும் நிழலாக எழில் சூசை மாமுனி. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. திருக்குடும்பம் திருக்குடும்பம் உறவு தந்தது, திருமகனாய் திருமகனாய் சிறகு தந்தது. மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல கண்டிப்பா வருடத்தின் கடைசி நாள் நம்ம அற்புதமான ஒரு மெசேஜை இங்கிருந்து நம்ம கொண்டு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடவே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இறை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நாள் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்? ஸோ இப்போ நேற்று தினம் நம்ம இந்த 2025 தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைச்சுக்கிட்டோம். இன்றைய நாளை நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக, அந்த சமூகம் அப்படிங்கிறப்ப அதுல குடும்பமும் வந்துருது, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளம் வந்துருது, நாம போகக்கூடிய ஒரு பொது இடங்கள்ல சந்திக்கக்கூடிய மனிதர்கள்
உறவினர்கள் அவங்களும் வந்துருவாங்க, நம்முடைய நட்பு வட்டாரம் சக அவங்களும் மனிதர்கள். ஸோ எல்லாருமே இதுல அடங்கிடுவாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் என்னுடைய 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்தது, அப்போ அதை சீர்தூக்கி பார்ப்பதற்கான வாய்ப்பு. அப்போ முதல் விஷயம் என்னுடைய பிரசன்ஸ். அப்போ என்னுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறத மற்றவங்க எல்லாம் எப்படி விரும்பி, எப்பண்டா வீட்டுக்கு வருவேன், எப்பண்டா உன்கிட்ட பேசுவேன், எப்பண்டா உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற நிலையில காத்திருப்போட இருந்துச்சா? என்னுடைய பிரசன்ஸ் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கோ இருந்துச்சா, இல்லைன்னா ஐயோ இவன் வந்துட்டானா சரி சரி சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோம், ஐயோ வந்துட்டானா சரி சரி இந்த பேச்சுவார்த்தை இதோட Stop நிறுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தக்கூடிய இந்த 2 வகையில, இந்த 2ல கண்டிப்பா ஏதாவது சிந்திச்சு பார்க்கணும். ஒன்னா தான் இருக்கும். ஒண்ணு நம்மளை நேசிக்கக்கூடிய நிலையில இருக்கும், இல்ல நம்மளை வெறுக்கக்கூடிய நிலையில இருக்கும். அப்ப என்னுடைய பிரசன்ஸ் இந்த சமுதாயத்தில் இந்த 2025ஆம் ஆண்டில் எப்படி இருந்தது, என்னுடைய முகம் எப்படி பிரதிபலித்தது மற்றவர்கள் முன்னால், அது கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். ஜெய் பார்த்த பகுதி பார்க்கலாம். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். ஏனெனில் ஆண்டவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடன் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வழிபாடு செய்கிறோம், அந்த வழிபாட்டின் வழியாக தூய்மையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த தூய்மை என்பது நம்முடைய சாட்சிய வாழ்வு என்று பார்த்தோம். அதிலும் சிறப்பாக இந்த சாட்சிய வாழ்வு எதற்காக என்று சொன்னால், யாவே இறைவன் ஆட்சி செய்கிறார், அந்த ஆட்சியிலே இந்த உலகம்
நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய ஆசிரியருடைய உண்மையான வரிகளாக இருக்கிறது. ஆக இந்த உலகம் நிலை நிறுத்தப்பட்டது கடவுளுடைய சக்தியினாலே, வல்லமையினாலே. அந்த கடவுளுடைய சக்தி இல்லாமல் இந்த உலகம் ஒருபோதும் இயங்குவதில்லை. எனவேதான் இந்த உலகம் இயங்க இந்த உலகில் இருக்கிற கடவுளுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது இந்த உலகத்தோடு சேர்ந்து நாமும் அதில் பயணிக்கின்றோம். அந்த பயணமானது இனிதாக அமைய இந்த உலகை நிலைநிறுத்திய ஆண்டருடைய ஆட்சியில் நாம் நிலை நிற்க வேண்டும் என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி நிலை நிற்கிற பொழுது நமக்கு என்ன நடக்கும், நிலை நிற்காதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிற திருப்பாடலாக இது இருக்கிறது. குழப்பம், பெருங்குழப்பம், ஒழுங்கின்மை, இதெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சியில் நாம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். கடவுளோடு நாம் இருக்கிற பொழுது குழப்பம் இருக்காது, அதிலும் பெருங்குழப்பம் சுத்தமாகவே இருக்காது, ஒழுங்கின்மை இருக்காது. அந்த ஒழுங்கை கொடுக்கிறவர் கடவுளாக இருக்கிறார். அந்த ஒழுங்கின்மையை அகற்றிவிட்டு அனைத்து நலன்களையும் பொழிந்து நம்மை பாதுகாக்கிறார், ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த ஆட்சி என்பது ஒரு சாதாரண ஆட்சி அல்ல, விண்ணுலக ஆட்சியாக இருக்கிறது. அந்த விண்ணுலகில இறைவன் எப்படி திருவுளம் நிறைவேற்றப்படுகிறதோ அதே ஒன்று இந்த மண்ணுலகிற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 3வது வார்த்தை இதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. வார்த்தையின் வழியாக தாங்கி நடத்துகிறார். அவ்வளவுதான். கடவுள் எப்படி வழி நடத்துகிறார்? வார்த்தையின் வழியாக தாங்கி நடத்துகிறார். இந்த இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் கொண்டிருக்கிற பொழுது, அந்த இறை வார்த்தையின் வழி நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தாங்கி பிடித்து வழி நடத்துகிறார். எந்த இடத்திலும் நாம் சறுக்குவது கிடையாது, இடறி விழுவது கிடையாது, தாண்டி விழுவது கிடையாது. மாறாக ஆண்டருடைய வார்த்தையினாலே பலனோடு நாம் முன் செல்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது நாம் குழப்பம் அடைகிற பொழுது, ஒழுங்கின்மை இருக்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் குழப்பத்தை தான் நாம் தேடி செல்கிறோம். அந்த ஒழுங்கை நாம் தேடி வருவது கிடையாது. ஆண்டவரிடம் இவை அனைத்தும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் தீர்ப்பிடுகின்றார். இந்த தீர்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நேர்மையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நேர்மையானவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் தீர்ப்பிடுகிறார். அந்தந்த இடத்துல நாம் செய்த தவறுக்கு நமக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று சொல்லி எந்த இடத்துல எல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை பல சமயங்கள் அதை சொல்லவே மாட்டோம். நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சுன்னு நம்ம யாராவது சொல்லுவோமா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நாம் உணர்ந்து கொள்வோம், ஓ நம்ம செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கிடைச்சி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக் கொள்வோம். அது காரணம் என்ன? ஆண்டவர் அந்தந்த இடத்துல அதற்குரியதை நமக்கு கொடுக்கிறார். காரணம் நம்மளாக தான் அதை தேடிக் கொள்கிறோம், ஆண்டவராக நமக்கு அதை கொடுக்கவில்லை. கடைசியில இறுதி தீர்ப்பை அவர் நமக்கு கொடுப்பார். நாம் இறந்த பின்பு தனித்தீர்வைக்கும் பொது தீர்வைக்கும் செல்கிற பொழுது அவர் அங்கே நமக்கு தீர்ப்பிடுவார். அந்த இடத்துல நாம் செய்த அனைத்தையும் அவர் பார்த்து நன்மை தீமைகளை பிரித்து கெட்டதுக்கு தகுந்த மாதிரி நமக்குரியதை நமக்கு அவர் கொடுப்பார். நன்மைக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை அவர் நமக்கு கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த உலகிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான். எதுக்கு மகிழ்ச்சி? அவ்வப்பொழுது அவர் நேர்மையாக தீர்ப்பிடுகிறார். அவராக தீர்ப்பிடுவதில்லை கிடையாது, நம் செயல்களுக்கேற்ப அவர் அதை சுட்டி காட்டுகிறார். அவ்வளவுதான். ஆக நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம், பெருங்குழப்பம் வேண்டாம், ஒழுங்கின்மை வேண்டாம். ஆண்டவரின் ஆட்சிக்கு கீழே குழப்பம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற ஆற்றலை கேட்போம். இந்த புனிதத்தின் அழகை நாம் நம்மிடமிருந்து என்றைக்கும் எடுத்துவிடக் கூடாது. இந்த புனிதத்தின் அழகு என்பது நம்முடைய தூய்மையில் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா தூய்மை அடைகிற பொழுது கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்முடைய ஆன்மாவை எப்படி தூய்மை செய்வது? நம்முடைய பாவங்களை அவ்வப்பொழுது அறிக்கையிட்டு அந்த அறிக்கையிடுவதன் வழியாக மன்னிப்பு பெறுவதன் வழியாக நம் மனதார மன்னிப்பு கேட்கிற பொழுது நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் ஒருபோதும் அவமதிப்பது இல்லை. எனவே நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற பொழுது அவர் திரும்ப நினைத்து பார்க்க மாட்டார், முழுமையாக மன்னிக்கிறார். அந்த மகிழ்ச்சியை நம்முள் நிலைத்திருக்க ஆண்டவர் செய்கிறார். அப்படி நம்முள் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கிற பொழுது நமக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? விண்ணையும் மண்ணையும் படைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தான் திருப்பாடலின் ஆசிரியர் முதல்ல விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் அவர் அழைப்பார். எதற்காக? அந்த விண்ணகம் மண்ணகமும் சேர்ந்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதற்காக. வயல்வெளியையும் காடுகளையும் அழைப்பார். எதற்காக? ஆண்டவரை
போற்ற வேண்டும் என்பதற்காக. உயிர் இல்லாத அல்லது மனித அறிவு இல்லாத இவைகள் எல்லாம் ஆண்டவரை போற்ற அழைக்கிற பொழுது நம்மை அவர் அழைக்கிறார். இதற்காக நாம் உண்மையோடு மனித அறிவுக்கு எட்டிய அளவிற்கு, என்னுடைய சக்திக்கு எட்டிய அளவிற்கு, என்னுடைய சிந்தையின் அளவிற்கு நான் ஆண்டவரை புகழ வேண்டும். என்னுடைய சிந்தை எந்த அளவுக்கு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அது அளவு மாறும். என்னால் எந்த அளவுக்கு சிந்திக்க முடியுமோ அந்த அளவிற்கு சிந்தித்து நான் ஆண்டவரை போற்ற வேண்டும், நான் ஆண்டவரை அழைக்க வேண்டும், அவருடைய பெயருக்கேற்ற போர் நான் வாழ வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் தெளிவாக சொல்கிறது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் எந்த பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் ஆண்டவரை போற்றலாம், புகழலாம், ஆராதிக்கலாம், அவரோடு இருக்கலாம், அவரிடம் பேசலாம், அவர் பேசுவதை கேட்கலாம். எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் மட்டும்தான், நீ மட்டும்தான், இவங்க மட்டும்தான் அல்ல. யார் வேண்டுமானாலும் ஆண்டவரோடு பேசலாம். எனவே இந்த யாவே இறைவனுடைய ஆட்சியில் என்றும் மகிழ்ந்திருக்கிற ஆற்றலை கேட்போம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற குழப்பங்கள், ஒழுங்கின்மைகளை அகற்றிவிட்டு உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் எந்நாளும் உம்மோடு தங்கியிருக்கிற ஆற்றலையும் உம்மிடமிருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிற நேர்மையான வாழ்க்கையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் 2025ஆம் ஆண்டு ஒரு சமூக ரீதியிலான என்னுடைய உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? என்னுடைய லிசனிங் அது எப்படி இருந்தது, இந்த சக மனிதர்களோட, இந்த சமுதாயத்தோடு நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்கிட்ட அவங்கள பற்றி பேசுகிறோம், இல்லை ஒரு ப்ராப்ளத்தை பற்றி அவங்க என்கிட்ட சொல்கிறப்போ அதை நான் லிசன் பண்ணி அதற்கான பதில் சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, இல்லை ஏதோ அவங்க சொன்னால் போதும், ஏதோ என் காதில் விழுந்தா போதும், அங்கேருந்து நகர்ந்தா நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்றத நம்ம 2 விதத்தில் சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக 3வது விரும்பம் ஒன்று இருக்குது. ஒன்று என்னன்னா, நம்ம பதில் சொல்லவே தேவையில்லை, காது கொடுத்து கேட்டாலே போதும். இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி அதை கேட்டு இதுக்கு நான் என்ன பதில் சொல்வது, இல்ல நான் அதை கேட்காமலே இருக்கிறது. 3வதா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன பண்ண மாட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் ஏதாவது பதில் சொல்லணும், நான் சொல்ல வந்த பதில சொல்லியிருக்கணும். ஸோ இப்போ இதுல எந்த நிலையில ஒரு கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்ற பொழுது நான் எப்படி இருந்தேன், ஸோ பிறர் கூறுவதை முழுமையாக காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு அவங்க என்னதாயா சொல்ல வராங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்தனா. 2வது, அதை நான் புரிந்து கொள்ளாமல் நான் என்னுடைய பதிலை சொல்வதற்கு அவங்க என்ன பேசி முடிச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன நினைச்சிருக்கோம் அதை நான் என்ன பண்ணணும் சொல்லணும். ஸோ அந்த நிலையில நான் இருந்தேனா. 3வது, அவர்கள் சொல்வதை நான் காது கொடுத்து கேட்காமலே இருந்தேனா. ஸோ எந்த நிலையில நான் இருந்தேன் இந்த சமுதாயத்தினுடனான ஒரு உறவில் அப்படிங்கறத இன்னைக்கு நாள்ல நம்ம சிந்திச்சு பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். டிசம்பர் 31 புனித 1ஆம் சில்வெஸ்டர். ரோமையில் வாழ்ந்த ரூஃபினுஸ் ஜஸ்தா பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் சில்வெஸ்டர். சிறுவயது முதல் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய சில்வெஸ்டர் ஆயர் மார்செல்லினூஸின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு பெற்றார். கிறிஸ்தவர்களின் உரிமைகளுக்காக கிபி 312ஆம் ஆண்டு பேரரசர்களான கான்ஸ்டன்டைன், கலேரியூஸ் மற்றும் லிசினியுசுடன் பேசிய இவர் ஆலயங்கள் கட்டி எழுப்பவும் வழிபாடுகள் நிறைவேற்றவும் மிலான் சாசனம் என்ற பெயரில் உரிமை பெற்றார். இவரது காலத்தில் திருச்சபையினை ஆட்சி செய்த திருத்தந்தை மில்சியாடிஸ் கிபி 314ஆம் ஆண்டு விண்ணகமடைய சில்வெஸ்டர் திருச்சபையின் 33வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிபி 330ஆம் ஆண்டு பேரரசர் கான்ஸ்டன்டைன் தனது லாத்திரன் அரண்மனையினை திருச்சபைக்கு பரிசளிக்க திருத்தந்தை சில்வெஸ்டர் அரண்மனையின் ஒரு பகுதியினை லாத்திரன் பேராலயமாகவும் மறுபகுதியினை
திருத்தந்தையின் வசிப்பிடமாகவும் மாற்றி அமைத்தார். இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறையியல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுஸின் தப்பறையினை கடுமையாக கண்டித்த இவர் ரோமை திருச்சபையினை மறுசீரமைப்பு செய்து வழிநடத்தினார். ஆண்டவர் இயேசு மெய்யங்கடவுளினின்று மெய்யங்கடவுளாக ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டு திருச்சபையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்திய திருத்தந்தை சில்வெஸ்டர் கிபி 335 விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் 33வது திருத்தந்தையாக தனது பணிகளை செவ்வனே செய்து மக்களை இறை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய திருத்தந்தை சில்வெஸ்டரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித 1ஆம் சில்வெஸ்டர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நேரிய வழியில் நடந்து உண்மைக்கு சான்று பகர தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல நம்ம இந்த சமுதாயம் சுற்றி நாம் எப்படி இருந்தோம், உறவுகளுக்கு மத்தியில் ஆகட்டும், நண்பர்களுக்கு மத்தியில் ஆகட்டும், இல்லை அலுவலக மத்தியில் ஆகட்டும், எப்படி இருந்தோம் ஒரு சக மனிதர்களோடு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து பார்க்கணும் தான் நம்ம ஆரம்பிச்சோம். அடுத்தது நம்ம என்ன சிந்தித்து பார்க்கணும்? அடுத்தது 2025ஆம் ஆண்டில் சக மனிதருடனான உறவில் என் மீதான பிறர் வைத்திருக்கக்கூடிய மரியாதை எப்படி இருந்துச்சு. என்ன தேவை அப்படின்னா மட்டும் எனக்கு மரியாதை கொடுத்து என்ற மானே தேனே பொன்மானே அப்படின்னு தேனொழுக பேசினாங்களா, இல்ல எல்லா நேரங்களிலும் எனக்கான மரியாதை எனக்கு என்ன பண்ண கொடுத்தாங்களா, இல்ல இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு எவனுமே மதிக்கலையா? சோ இது இந்த மரியாதை அப்படிங்கிறது கேட்டு பெறுவது கிடையவே கிடையாது. நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து பிறர் நமக்கான மரியாதை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சோ ஒரு இடத்துல பொது இடத்துல போறோம், எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளிக்கோங்க நான் அப்படி போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டு விலகி நிப்பாங்க, வழி போய் கொலி கொடுப்பாங்க. ஓ தள்ளி இல்லையா நடு ரோட்ல நிக்கிற அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களும் திரும்ப மறைப்பாங்க, சண்டைக்கு வருவாங்க, நாமளும் சண்டை போட வேண்டிய. அப்ப இங்க மரியாதை கிடைக்குமான்னு கேட்டா நாம் எப்படி அணுகுகிறோமோ அது போலதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். அப்போ அந்த விதத்துல தேவைக்கு பயன்படுத்தப்பட்டேனா எப்போதும் என் மீதான மரியாதை ஒன்றாகவே இருந்துச்சா, இல்ல எப்போதும் என் மேல மரியாதை இல்லாம இருந்துச்சா, சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னீர் அரசு தேர்வை நெருங்கினான். ஆளாளுக்கு அச்சுறுத்தினார்கள். வானொலி தொலைக்காட்சிகள் வேறு பதறின. அப்படிப்படி இப்படிப்படி அப்படி மனப்பாடம் பண்ணு, அதை துண்ணு, இதை துண்ணாத. புத்திமதி சொல்லி சொல்லி பலரும் பேரின்பம் கண்டனர். பேதலித்த மனதோடு மிரண்டே போனான் பன்னீர். இவ்வளவு பாடத்தையும் நான் எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது, என்னால் அது முடியுமா? இந்த விவசாயி மகன் மூளைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? சந்தேகமானான், சோகமானான், மனம் தேம்பினான், தன் நம்பிக்கையின்றி தளர்ந்து போனான், நிம்மதி இழந்து நடுங்கி போனான், நொறுங்கி போனான். இதை கவனிக்க தவறவில்லை அந்த படிக்காத அப்பா. அன்று மாலை கனத்த மனதோடு காலார காற்று வாங்க கழனி காட்டு வெளி போனான். அங்கே எள் விதைத்து உழுது கொண்டிருந்தார் அப்பா. மண்ணில் விழுந்த எள்ளின் வடிவம் பன்னீரின் கண்களை உறுத்தியது. எவ்வளவு சிறிய விதை இது! அப்பா உழுததில் விதைகள் பல மண்ணுக்குள் புதைந்து போக பார்த்தவன் பரிதாபப்பட்டான். பாவம், எப்படித்தான் பிழைக்குமோ, எப்படித்தான் முளைக்குமோ இந்த எள். தினமும் வந்து காட்டை பார்த்தான். சில நாட்களிலேயே முளைத்து எழுந்தது எள். வியப்புடன் நோக்கியபடி நின்றான் அவன். படிக்கும் சக்தி, மூளை சக்தி எனக்கில்லையே என்று தன்னம்பிக்கை இழந்து நின்ற மகனிடம் இப்போது சொன்னார் அந்த படிக்காத அப்பா. பார்த்தாயா மகனே, 1 மில்லி கூட தேராது எள் 1 கிலோ மண்ணை துளைத்து எழுவதை பார்த்தாயா? அதன் சக்தியை பார்த்தாயா? அதன் துளிர்வை பார்த்தாயா? உன் சின்ன மூளையும் அப்படித்தான் என் செல்ல மகனே. அதன் சக்தியை சந்தித்து பார், அதன் ஆற்றலை நீ ஆர்ப்பரித்து பார். அதோடு வெடித்து வெளியே வர இருக்கும் உன் மனப்பாட சக்தியை பார், மகத்தான மதிப்பெண்ணையும் பார்.
ஆம், என்னால் முடியாது என்ற லுல்லா எல்லை பார். அக ஒளி அறிவொளி பயணத்திலே உனக்கு உள்ளே உண்டு ஆற்றல் மாறா கோட்பாடு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது. என்னால் முடியாது என்று நின்று விட்டவர்களுக்கு நன்றி, அவர்களால் தான் நான் இன்றைக்கு இவ்வளவு சாதித்திருக்கிறேன். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சமுதாய அளவில் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருடனான உறவுகளில் என்னுடைய நிலை எப்படி இருந்தது என நான் என்னையே சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் அடுத்ததா என்ன செய்ய சொல்றாங்க? கண்டிப்பா எல்லோரும் ஒருத்தர்கிட்ட வந்து பேசுறதுக்கு முக்கியமான ஒன்று என்னவா இருக்கும்னா அந்த கம்யூனிகேஷன் தான். அது தெளிவா இருந்துச்சுனாலே போதும். நம்ம கூட இருக்க இந்த சக மனிதர்களுடைய அந்த உறவு வந்து அவ்வளோ அழகா வந்து நம்மளுக்கு வெளிப்படும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் நம்ம தெளிவா வந்து ப்ரெசென்ட் பண்ணோமா, இல்ல நம்ம அந்த தெளிவான பேச்சு இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாம நம்ம அதை சொல்லியிருக்கோமா, அதை கேட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா உண்மையை பேசணும்னா இல்ல நானாவே ஏதோ சம்திங் யோசிச்சு எனக்கு நானே பேசிக்கிட்டேன் நிறைய பேசிப்போமே. கண்டிப்பா உண்மையை பேசணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தெளிவு என்பது இருக்கும். ஏன்னா உண்மை வந்து தெளிவா இருக்கும், கொடுக்கும், தெளிவையும் கொடுக்கும், தெளிவாகவும் அது இருக்கும். ஸோ அதுதான் உண்மை. அப்போ அந்த உண்மையை பேசுனா என்கிட்ட எந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. நான் உள்ளதை உள்ளபடி என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். இல்ல நான் இது இப்படி இருக்குமோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேசியிருக்கிறேன் இந்த ஆண்டுல அப்படின்னா, அப்போ என்னுடைய சக மனிதர்களில் என் மதிப்பு எப்படி இருக்கும்? இவன் அவனாவே நினைச்சு பேசுவான்பா அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தானே. நம்ம சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிந்தித்து பார்த்து ஒருவேளை நம்ம மேல தப்பு இருந்துச்சுன்னா அதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒழுங்கமைவு என்பது ஒரு ஆளுமை திறன். நம்முடைய பணிகளை எல்லாம் நேர்த்தியாக, நிறைவாக, வரிசையாக, கனகச்சிதமாக செய்கின்ற ஒரு திறன் தான் ஒழுங்கமைவு. ஆங்கிலத்தில் ஆர்டர்லி பிஹேவியர், ஆர்டர்லினஸ் என்று நாம் சொல்லலாம். நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணிகள் அனைத்தையும் ஒழுங்கமைவோடு செய்கின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் அரசனை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு சேபா நாட்டு அரசி அவரை பார்க்க வந்தார். 1 அரசர் 10:5 நாம் வாசிக்கின்றோம். சாலமோன் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞானம் நிறைந்த சாலமோன் அரசன் தன்னுடைய பணிகளை நேர்த்தியாக செய்தார். அவருடைய அலுவலர்கள் நேர்த்தியாக, ஒழுங்கமைவோடு, வரிசையாக, கச்சிதமாக, நன்றாக செய்தார்கள். இது ஒரு ஆளுமை திறன். இயேசுவும் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனை பெற்றிருந்தார் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். இன்று ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்த நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அதை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். இருப்பினும் இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் பார்வையில் இன்று நாம் அதை பார்க்க போகின்றோம். மார்க் 6:39 நாம் வாசிக்கின்றோம். இயேசு எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். எல்லாரையும் வரிசையாக உட்கார சொல்லுங்க என்று இயேசு சொல்கிறார். 6:40 நாம் வாசிக்கின்றோம். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாய் அமர்ந்தனர். பாருங்க. ஸோ இது ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில். இத்தனை பேருக்கு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு வரிசை கிரமம் இருக்க வேண்டும், அங்கே ஒரு ஒழுங்கமைவு இருக்க வேண்டும். இயேசுடைய ஞானத்தை பாருங்கள், இயேசுடைய ஆளுமையை பாருங்கள். கடைசியாக எல்லா நற்செய்தியாளரும் குறிப்பிடுவது 42 அனைவரும் வயிறார உண்டனர். அதன் பிறகு மீதமும் இருந்தது. அதற்கு காரணம் அங்கே இருந்த ஒழுங்கமைவு. சில சமயம் நாம் பார்க்குறோம், வரிசை இல்லாமல் மக்கள் வேக வேகமாக ஓடி வந்து கூட்டமாக வந்து அங்கே பல சிக்கல்கள், உணவு வீணாகிறது, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுகிறது. இங்கே அனைவரும் 50 பேராக 100 பேராக வரிசையாக அமர்ந்தார்கள். எல்லாம் ஒரு ஒழுங்கமைவோடு நடைபெற்றது. எனவே எல்லோரும் வயிறார உண்டார்கள், மீதமும் உணவு இருந்தது. இயேசுவின் இந்த ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனை பார்த்து நாம் வியக்கின்றோம், அவரை போற்றுகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், நம்முடைய இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வந்து இருந்தோம் சக மனிதர்களோடு அப்படின்றத நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும்? ஸோ அடுத்ததாக சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுமை இந்த 2025 எப்படி இருந்தது. என்னுடைய பொறுமையை சோதிக்கும் வண்ணம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்கலாம், நடந்திருக்கலாம் எல்லாருக்குமே. அப்போ அது பிற மனிதர்களோடான உறவில் வேற மேபி நம்ம பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிருப்போம். குடும்பத்தில் யாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருப்பாங்க, தூண்டி விட்டுருப்பாங்க. இல்ல அலுவலகத்தில் என் மீது இல்லாத ஒரு குறை என்ன பண்ணிருப்பாங்க, மற்றவங்க மேல சுமத்தி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்படிப்பட்ட சூழல் நடக்கின்ற பொழுது நான் அதை பொறுமையா நான் கையாண்டனா, இல்லை நானும் ஆக்ரோஷமா என்ன செய்யறோன்னு தெரியாம சிந்திக்காம யோசித்து சிந்திக்காமலே நான் என்ன பண்றேன், கோபத்தை வெளிப்படுத்தி நான் செய்கின்றேனா. ஸோ அப்படி இதை நாம என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். நல்ல நேரங்கள் இப்ப இதை இந்த டைம்ல யோசிக்கிறீங்க ரைட் டைம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு இப்ப என்ன பண்ணும் தோணும். சில நேரங்கள் நம்ம வந்து சிலர் நம்மளை வந்து குத்தி காட்டுவது போல பேசினாலோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலோ நமக்கு அந்த டைம் சரியான வார்த்தைகளோ சரியான பதிலோ என்ன இருக்காது, கிடைச்சிருக்காது. ஆனா இன்னைக்கு உட்காந்து யோசிக்கிறோம், அன்னைக்கு இதை கேட்டப்போ நம்ம இந்த பதில நறுக்குன்னு என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும். பின்னாட்கள் என்ன பண்ணுவோம், நமக்கு யோசிக்க தோணும். ஸோ அப்போ அந்த பொறுமையோடு இருக்கின்ற பொழுது அப்ப நம்ம மூளை என்ன பண்ணும், வேலை செய்யும். அப்ப அதுக்கான தகுந்த பதிலையோ தகுந்த ரியாக்ஷனே நம்மளால என்ன பண்ண முடியும், அந்தந்த சூழல் அப்பப்போவே நம்மளால கொடுக்க முடியும். கண்டிப்பா அந்த சின்ன ஒரு காரியம் தான் பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இழந்ததால எவ்வளவு பெரிய உறவுகளையும் நம்ம இழந்திருப்போம். அன்னைக்கு அந்த பொறுமையோட நம்ம அதை கையாண்டோம்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய உறவு நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில் வாழ்றவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போய் நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. வருடத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளில் இந்த 2025 ஆண்டு முழுவதும் நாம் மற்றவர்களோடான உறவில் எப்படி இருந்தோம் அது அப்படிங்கறதான் சிந்திக்கும் வண்ணம் எனக்கு சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு கோயில் கட்டினாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, எப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த 4 முனை, அதாவது பில்லர் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரிதான் மனுஷ வாழ்க்கையில இருக்க உறவுகளும் ஒரு இந்த சப்போர்ட் பில்லர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட சப்போர்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேனா, இல்லை எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சிருக்கா அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா. எனக்கு இந்த விஷயம் சொல்லும் போது விவிலியத்தில் உள்ள ஒரு இறைவார்த்தை, எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆனா இயேசு கிறிஸ்து கொஞ்சம் மேத்ஸ்ல வீக்குன்னு நான் நினைக்கிறேன். பல தடவை அதை சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு 10 ரூபா ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா நமக்கு திரும்ப 10 ரூபா ஹெல்ப் வர்றது கிடையாது. அது 100 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ தான் என்ன ஆகுதுன்னா திருப்பி ரிட்டர்ன் வருது. அந்த வகையில் அதே அளவியால் திருப்பி அவர் அளக்குறதுல அதோட அதிகமாகவே நமக்கு என்ன பண்றாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் மாதத்துல இருந்தே தொடங்கியாச்சு. அப்போ அதுக்கான முதல் என்ன வாகனம் எடுக்கலாம் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அதை போறப்போ நான் கேட்கக்கூடிய மாடல்ஸ் அங்க ஷோரூம்ல இருக்கிறது இல்ல. ஷோரூம்ல அந்த மாடல்ஸ் வரும்போது நம்ம கையில் என்ன இருக்கிறது கிடையாது, காசு இருக்கிறது. இப்படியே கொஞ்சம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. ஓகே, இவ்வளவு டவுன் பேமெண்ட் போடலாம், இவ்வளவு லோன் போடலாம் அப்படின்னு எல்லாம் பேசி ஊருக்கு போன நாட்கள்ல எந்தெந்த பேங்க்ல எல்லாம் போய் லோன் போய் நின்னோமோ அந்த பேங்க்ல லோன் என்ன ஆச்சுன்னா அந்த மந்த் எண்ட் அப்படிங்கறதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சு சில ரீசன்னால. அப்ப நான் போறப்ப மைண்ட் செட் பண்ணி போனேன், வந்தா வாங்கிட்டு வரோம், இல்லைன்னா சும்மா கையை வீசிட்டு வருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நானும் போனேன். எனக்கும் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி போயிட்டே இருக்கல, திடீர்னு வீட்டுல எல்லாமே ரொம்ப ஃபெட்டப் போயிட்டாங்க. ஏன்னா 2-3 பேங்க் ஒரே நாள்ல என்ன ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் வந்துருச்சு. திரும்ப முயற்சி பண்ணி அப்போ வீட்டில் எல்லாம் ஃபெட்டப் போய் உட்காந்துட்டாங்க. நான் சரி சர்ச்சில் போய் ஃபாதர், எங்கள் புது ஃபாதர் நான் பார்க்கவே இல்லை, சரி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நாங்கள் யூத்தில் இருந்தோம். ஸோ அப்போ அவரை போய் பார்த்து பேசிட்டு அங்கே ஒரு நபர் எங்களுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய நல்ல பரிச்சயமான ஒரு அண்ணன் ஒருத்தர் பாலு அப்படின்னு சொல்லி அவர் வராரு. அந்த என்னடா தம்பி இங்கே வந்திருக்கிற, உன்னை டிவியில் பார்க்குறேன்டா, சந்தோஷம்டா, அவங்களோட நம்ம ஊர் பையன் இருக்கா அப்படியெல்லாம் பேசிட்டு இந்த விஷயத்த சொன்ன இப்படி வந்தேன் அப்படின்ட்டு. சரி அப்பா ஃபோன் பண்ண சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். போனால் இது மதியம் நடக்குது. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா அவர் கடைக்கு என்ன பண்ணுறாரு, கூட்டு போயிட்டு தம்பி நாளைக்கு போய் பைக் என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, பேமெண்ட்லாம் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. நிறையா எதுவுமே என்ன பண்ணல, எதுவுமே அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம லைஃப்ல வந்து சில விஷயங்கள் இது நடக்காது, இது செய்யாது அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது எங்கேயோ யாருக்கோ நம்ம ஒரு செய்த உதவி பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதை கேட்டோ கேட்காமலோ நமக்கான சூழலை கரெக்டாக என்ன ஆகும் வந்து அமைகின்றது. ஸோ அது போல நம்ம சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இந்த 2025ஆம் ஆண்டில், பிறர் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது எப்படி இருந்தது, நான் மற்றவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருந்தேன். ஸோ அதை நான் கரெக்டா இருந்தேன்னா அடுத்த வர இருக்கக்கூடிய ஆண்டிலும் அதை கரெக்டா ஃபாலோ பண்றப்ப நிச்சயமா கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம் வாழ்விலே நம்மை வெற்றி அடைய விடாமல் அல்லது அடைந்த வெற்றியை அனுபவிக்க விடாமல் நம் உள்ளத்திலே ஒரு சோகத்தை எப்போதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதை குறித்து தான் அறிஞர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், நமது நாட்டு ஒரு பெருந்தலைவர்,
இப்படி குறிப்பிடுகிறார். What we really are matters more than what other people think of us. பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நான் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு முக்கியமானது. ஆனால் நண்பர்களே, இதுதான் நமது உள்ளத்திலே, நமது அறிவிலே, நமது மண்டையிலே ஏறமாட்டேன் என்கிறது. எல்லாருமே ஒரு நேரம் இல்லை என்றாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறோம்? இது நான் இப்படி செஞ்சால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நான் இப்படி நடந்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள். இப்படித்தான் நாங்கள் குரும படித்து கொண்டிருக்கிற காலத்திலே இதே போன்ற ஒரு பேச்சு வந்தது. நாம் இந்த திட்டங்களை நல்லா செய்யணும், இந்த விளையாட்டு போட்டியை நல்லா ஏற்பாடு பண்ணணும், அப்போத்தான் நம்முடைய அதிகாரியாக இருக்கின்ற குருக்கள் இதை நம்மை பாராட்டுவார்கள், இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்றெல்லாம் எங்களுடைய கிளாஸ்மேட்டில் கேதரிங்கில் பேசிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பக்கமாக எங்களுடைய வகுப்புக்கு பொறுப்பான ஒரு தந்தை வந்தார். அப்போ வந்த உடனே என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னார். அதனால் எல்லாரும் இல்லை, இந்த விளையாட்டு போட்டி எப்படி நடத்தலான்னு பேசிகிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு வேறு மாதிரி காது கேட்டுச்சேன்னார். அவர் இப்போதான் ஒருத்தர் எழுதி சொன்னார், நாம் இப்படி செஞ்சால் மற்றவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த குருவானவர் சொன்னார், ஸ்டாண்ட் அப் ஆல் ஆஃப் யூ அப்படின்னார். எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னோம். இந்த நிமிஷத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த உங்களை அரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஒட்டுண்ணியை எடுத்து போடுங்கள் என்றார். எது அது ஒட்டுண்ணி? நம் உடம்போடு இருந்து கொண்டு நம்மை அரித்து கொண்டே இருப்பது இந்த எண்ணம். பிறர் என்னை பற்றி என்ன சொல்வார்கள், பிறர் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள். நினைக்கிறவன் நினைக்கட்டுமே, எனக்கு தெரியும் நான் யார் என்று, எனக்கு தெரியும் எது நல்லதென்று. இந்த உணர்வோடு சென்றால் வாழ்ந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அவன் இப்படி சொல்வான், இவன் இப்படி சொல்வான் என்று அதற்கெல்லாம் நாம் வளைந்து கொடுத்து கொண்டிருந்தால் 100 பேர் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் வாழ முடியாது. நான் நினைக்கும்படி வாழ்வேன், அப்போதுதான் எனக்கு வெற்றி. எனவே இந்த வார்த்தையை திரும்பவும் ஒருமுறை நம் மனதிலே கொண்டு வருவோம். பிறர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட நான் எப்படி இருக்கிறேன் என்பதே எனக்கு முக்கியமானது. இந்த புதிய சிந்தனையிலே நிலைத்து வாழுங்கள். பிறரை பற்றி கவலைப்படாதீர்கள். வெற்றி உங்களதே. அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். அற்புதமான பகுதி ஆண்டோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த நாள் கடைசி, வருடத்தின் கடைசி நாள்ல நம்ம எப்படி இருந்தோம் சக மனிதர்களோடு, இந்த சமுதாயத்தோடு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சிந்திக்கணும்? ஸோ அடுத்ததான் என்னுடைய எல்லைகள், என்னுடைய பவுண்டரிஸ் எப்படி இருந்துச்சு. அந்த பவுண்டரிஸ் என்ன அப்படின்னா, இந்த 2025 சிலர் மேலே நம்ம கோவப்பட்டிருப்போம். சில நேரங்கள் சொல்லியிருப்போம், இனிமேல் அவங்க கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பேசவே மாட்டேன், முகத்துல நான் முடிக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்போம். ஆனால் சில நேரங்கள் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், அந்த உறவுகள்கிட்ட போய் நின்றுப்போம். ஸோ இப்போ அது நமக்கான உறவுகள் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டை போட்டு இனிமேல் அவன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து சண்டை போட்டு பயங்கரமான சண்டை போட்டு போனால் கூட ஃபோன் பண்ணி மச்சான் டீ சாப்பிட வரேன்னு கேட்டால் அந்த சைடு என்ன பண்ணுவோம், கிளம்பி போயிடும். ஸோ அது அவ்வளோதான் நட்பு. ஏன்னா அந்த நட்பு அவ்வளோதான். அதில் எவ்வளோ சண்டைகள், அடிப்படி சண்டை என்ன நடந்தாலும் அது எந்த ஈகோ அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸோ இப்போ அதுதான் அந்த பவுண்டரி லைன், எல்லை இல்லாத ஒன்று. அது இப்போ சில உறவுகளுக்கு மத்தியில் சில நிலைகளில் ஒருத்தர் நம்ம அவமானப்படுத்தி இருக்கிறார், நம்மளை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப நம்ம அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுதான் அந்த பவுண்டரி லைன். அப்போ அந்த பவுண்டரி லைன்ல இந்த ஆண்டு நான் கரெக்டா இருந்திருக்கிறேன்னா, இல்ல எனக்கு ஒரு சில சந்தர்ப்ப சூழலில் திரும்ப நான் அவங்க கிட்ட போய் இறங்கி சரி ஓகே எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுங்க நான் கெஞ்சி நிக்க வேண்டிய நிலையில நான் இருந்திருக்கிறேன்னா, இல்ல நான் அவரை விட்டு விலகி செல்லணும்னு நினைச்சேன், விட்டு நான் வாட்டுக்கு அவங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை, விலகி நான் போயிட்டேனா. ஸோ அந்த பவுண்டரி லைன் எப்படி கரெக்டா நான் ஃபாலோ பண்ணனா இல்லையாங்கிறத யோசிச்சு பரிசோதித்து பார்ப்போம். தொடர்ந்து பேசலாமே, பார்த்து பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் எனது தொடரின் வழியாக உங்களோடு நான். இந்த நாளில் நாம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி பிரிவு 262 மிக தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, குடிக்கிற பிரச்சனை தான். குடின்னா மற்ற குடி இல்லை, தண்ணீர் பிரச்சனையை பற்றி தான். தண்ணீர் தான் நாம் உயிர் வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா? உடம்புல போதுமான தண்ணி இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுந்துரும். அது போல நாட்டில் போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா சண்டை சச்சரவு தான்.
எனவேதான் உலக அளவிலே சொல்கிறவர்கள் கூட அடுத்த உலகப் போரே தண்ணிக்காக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இப்படி இந்த தண்ணீர் தகராறுகள் உலகம் முழுவதும் ஏறக்குறைய பல நாடுகளில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை. நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் பிரிவு 262 தண்ணீர் சம்பந்தமான தகராறுகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகளை செய்து வைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கு இடையில் ஆறுகள் ஆற்று பள்ளத்தாக்குகள் சம்பந்தமான தகராறுகள் எழுகிறன அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா இப்ப நமக்கே தெரியும், நம்ம தான் அடிக்கடி அடி வாங்குறதே நம்ம தான். காவிரி பிரச்சனை, கோதாவரி தண்ணியா இருக்கலாம், இது எல்லாத்துலயும் நம்ம கேரளாவில் முல்லைப்பெரியாறு தண்ணியா இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தண்ணிக்காக எப்போ இயங்குகிற ஒரு மாநிலம் வந்து தமிழ் மாநிலம். எனவே இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எழுகிற பொழுது 3 விஷயம் அதுல வந்து பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா, 1 தண்ணீரை கட்டுப்படுத்துவது யார், 2 தண்ணீரை பகிர்ந்து கொள்வது எப்படி, 3 வந்து தண்ணீரை பயன்படுத்துறது எப்படி. இந்த 3 விஷயங்கள்ல வந்து எப்போதுமே பிரச்சனைகள் வரும். தண்ணீரை கட்டுப்படுத்துகிற உரிமை, 2வது பகிர்ந்து கொள்ளுற உரிமை, பயன்படுத்துகிற உரிமை. இப்ப மேகதாதுவில் அணை கட்ட போறாங்கன்னு சொன்னா நம்ம சண்டை பிடிக்கிறோம், நம்ம உடனே தீர்ப்பாயத்துக்கு போறோம், நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். காரணம் என்ன, அவன் அங்க தண்ணீரை மொத்தமா வந்து தேக்கிட்டான் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது அப்படின்னு நம்ம பயப்படுறோம். அந்தந்த அடிப்படையில பாலாற்றின் குறுக்கு அவங்க அணை கட்டுறாங்க, ஆந்திரா கட்டுறாங்கன்னா நம்ம பயப்படுறோம். சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை எழுகிறது. அப்படி எழுகிற பொழுது என்ன செய்யலாம் அப்படி பார்த்தோம்னு சொன்னா, இப்படிப்பட்ட தகராறுகள் எழுகிற பட்சத்தில் அதை குறித்து எப்படி தண்ணீரை யாருக்கு வந்து கட்டுப்படுத்துறது, யாரு பயன்படுத்துறது, எப்படி பகிர்ந்தளிப்பது என்பது பற்றிய விஷயங்களை பற்றி நாடாளுமன்றத்திற்கு சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று பிரிவு 262 தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நாடாளுமன்றம் தான் ஏற்ற முடியும். ஏன்னா மாநிலங்களுக்கு இடையே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மத்தியையும் பாதிக்கிறது. ஏன்னா மாநிலங்களுக்கிடையே ஒரு நாளும் ஒற்றும் வரப்போறதில்லை. எனவே மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அதற்கான சட்டம் இயற்றலாம். அந்த மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்ல உச்சநீதிமன்றம் கூட தலையிடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தடை செய்தும் பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுவதற்கு அதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா அதுல ஒண்ணு பார்த்துக்கணும், அது வந்து உச்சநீதிமன்றத்தை தடை செய்வதாக சட்டம் இயற்றினால் ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு போகிற பொழுது அது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதுன்னு சொல்லி அடிச்சிருச்சுன்னா இவங்க சட்டம் நிற்காது. அதனால தங்களுடைய அதிகார எல்லையை உணர்ந்து கொண்டவர்களாக அத்தகைய சட்டங்களை அவர்கள் இயற்ற வேண்டும். 1956 வந்து மாநிலங்களுக்கு இடையேயான நீர் தகராறு தீர்ப்பாயம் என்று உருவாக்கப்பட்டது இந்த நாட்டில். அதனுடைய அடிப்படையில் தான் இப்ப நம்ம எப்போ எடுத்தாலும் அந்த தீர்ப்பாயத்தில் போய் முறையிடுறோம். அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப காவேரி ட்ரிபியூனல், அதே மாதிரி காவேரி டிஸ்பியூட்டுக்காக வச்சிருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தானோட தண்ணி பகிர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ட்ரிபியூனலை நம்ம முறையிடுகிற பொழுது அங்க பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தினுடைய அடிப்படையில் அந்த தேசிய தீர்ப்பாயங்கள் வந்து செயல்படும். அவங்க வந்து நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே மத்திய அரசாங்கம் ஒருவேளை சில விஷயங்கள்ல சட்டத்தை ஏற்றி வச்சுட்டு தீர்ப்பாயம் கொடுக்கிற தீர்ப்பை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் உச்ச நீதிமன்றத்திற்கு தலையிடுவதற்கான ஒரு உரிமை இருக்கிறது. அதை வந்து அரசியலமைப்பு சட்டமே சொல்லி இருக்கிறது. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தங்களுடைய கடப்பாட்டை சரியாக செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்தை, மத்திய அரசாங்கத்தை அறிவுறுத்தலாம். அவங்கள்ட்ட சொல்லலாம், நீ அதை பண்ணி. இப்போ உதாரணமா எத்தனை டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது, அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல வந்து மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அது செய்ய தவறுகிற பொழுது பாராளுமன்றம் வந்து அதற்கு அறிவுறுத்துவதற்கான கடமை அதற்கு இருக்கிறது. அதனால ஓரளவு சுமூகமா மாநிலங்களுக்கு இடையே இவை நடைபெற வேண்டும், தண்ணீர் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் சட்டம் இயற்றி சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசாங்கம், இந்திய பாராளுமன்றம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. ஆனா நமக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, தேவைக்கு அதிகமாகத்தான் ஒரு வருஷம் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. ஆனா பெய்யறதெல்லாம் வந்து எங்கேயோ சாக்கடையாவோ கடல் தண்ணீராவோ மாறுதே தவிர நம்மள வீட்டுகளே மழை நீர் சேகரிக்கிறது இல்லை, நாட்டிலையும் தடுப்பணைகளை நிறைய கட்டி அதை சேகரிக்கிறது இல்லை. ஸோ பல தப்புகளை நம்மகிட்ட வச்சுக்கிட்டே மற்றவங்கள்ட்ட சண்டை போறதும் ஒரு தப்பு தான். குறைந்தபட்சம் நாம இருக்கிற குடியிருப்புகளில், நம்ம வீடுகளில், நம்முடைய நிறுவனங்களாலாவது மழைநீர் சேகரிப்பை இன்றே தொடங்குவது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இந்த 2025ஆம் ஆண்டு பிறருடனான உறவில் எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். அது அடுத்து என்ன சொல்றாங்க? அதாவது ஒரு குடும்பமாகட்டும் இல்ல உறவுகளாகட்டும், நண்பர்கள் மத்தியில் ஆகட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு பொதுவா தென்படும். என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்க கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்கும் மத்தியிலுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு பொறுப்பை நம்ம எடுத்திருப்போம். அவங்க எல்லாருக்குமே ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு ஒரு நினைவு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பொறுப்புகளோட நான் இருந்திருக்கேனா, அந்த பொறுப்புகள் நான் சொன்ன அந்த சத்தியத்தை அவங்களுக்கு நான் வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கேனா, அதுபடி நான் வந்து செயல்பட்டிருக்கேனா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா. பாட்டி ஃபோன் பண்ணி ஊருக்கு வாப்பா ராசா வாரம் பாட்டி அப்படின்னு சொன்னா அந்த பாட்டியோட ஊருக்கு போய் பாட்டியை பார்த்துருக்கோமா? ஸோ இது போல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தொடங்கி பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் நான் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வாக்கு கொடுத்துருக்கிறேன் அதெல்லாம் இந்த ஆண்டுல நிறைவேற்றி இருக்கேனா. ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்போ டெட்லைனுக்குள்ள இதை நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொன்ன ஒர்க்கை கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும். ஒருவேளை பொறுப்பற்ற நிலையில் நான் இருக்கிறேன்னா அதை நான் இனி வரக்கூடிய ஆண்டுகள் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலத்தில், அதாவது இந்த மழை முடிஞ்சு ஒரு பனி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொதுவாக நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு சொட்ரு போட்டுட்ருக்கணும், போர்வை போத்தியே படுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கோ, அப்போல்லாம் வந்து மல்லிகை செடியில் பூக்கள் வராது, மல்லிகை செடியில் அரும்புகள் கட்டாது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அரும்புகள் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில முயற்சிகள் பண்ணலாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலிகளில் பார்த்தா அரப்பு இலை இருக்கும், உசிலை இலைன்னு சொல்லுவாங்க. அரப்பு இலை அல்லது உசிலை இலை. அதை பார்க்க எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய இந்த சீமை கருவேல மில்லு இருக்கு இல்லைங்களா, அதோட இலை பார்த்துருக்கீங்களா? வரிசையாக அழகாக இருக்கா? ஆனால் அது பெரிய இலையாக இருக்குங்களா? அந்த இலையே வந்து ஒரு 3/4 இலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது தான் அந்த உசிலை இலைன்னு சொல்லக்கூடிய அரப்பு இலை. அந்த அரப்பு இலையை நம்ம என்ன பண்ணணும்னா, 1 லிட்டருக்கு வர்ற மாதிரி உருவி எடுத்துட்டு அரைச்சிக்கணுங்க. அரைச்ச அந்த திரவத்தை ஒரு 4 லிட்டரு மோர் புளிக்க வைக்கலாம். 4 லிட்டர் மோர் புளிக்கணும். அதாவது 2 லிட்டரு பால் வாங்கினோம்னா அதை உர ஊற்றி வச்சோம்னா தயிர் 2 கிலோ, அதை வந்து அரைச்சோம்னா மோர் 4 கிலோ. அதை வந்து மூடி போட்டு புளிக்க வைக்கிறோம். 4 நாள் புளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த 1 லிட்டரை தூக்கி அதில் சேர்த்துக்கிறோம். அப்போ மொத்தம் 5 லிட்டரு. அந்த 5 லிட்டரு திரவத்தை இதை வந்து அது கலந்ததுக்கப்புறம் 2 நாள், மொத்தம் 6 நாள் புளிக்க வைக்கிறோம். 4 நாள் மோர், 2 நாள் இது கலந்து மொத்தம் 6 நாள் புளிக்க. 7ஆவது நாள் தெளிக்கலாம். இப்போ தெளிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இனியும் வரக்கூடிய இந்த மார்கழி கடைசி தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உக்கிரமான பனி இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பனியில் ஒரு பயிர் ஒரு அமிலத்தன்மையோட பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த அரப்பு மோர் கரைசலை தெளிக்கலாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிச்சிங்கன்னா நல்லது. 1 அது கூட எருக்கு கரைசல் இருந்தால் கலந்துக்கலாம். 100 லிட்டருக்கு 30 லிட்டர் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 100 லிட்டரில் 300 கிராம் சோலு பார் அந்த திரவத்தை கலந்துக்கலாம். இந்த பனிக்காலத்தில் நமக்கு பூஞ்சை தொற்று வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூடோமோனாஸ் கலந்துக்கலாம் 1 லிட்டரு. ஒருவேளை நமக்கு அந்த சிவப்பரும்பு வருதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த சோலு பாருங்கிற போரான் பவுடர் கொடுத்தாலே அந்த சிவப்பரும்பு வராது பெரும்பாலும். ஓகேங்களா? சூடோமோனாஸ், சோலு பார், அரப்பு மோர் கரைசல் 5 லிட்டரு, அது கூட 1 லிட்டரு கடல் பாசி உரம், இதெல்லாம் கலந்துக்கிட்டோம்னா 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு நைட்டு வச்சுருந்து தெளித்தா அரும்புகள் அதிகமாகவும் சிறப்பாகவும் வரும். அதில் எனக்கு அரும்பு வெள்ளையாக வரணும், இன்னும் கொஞ்சம் திடமாக இருக்கணும், மல்லிகைப்பூ அப்படி மேலே அமுக்கி பார்த்தா ஒரு 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 கடினத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மொட்டாக எனக்கு வரணும் அப்படின்னா அக்ரி ஆஃபீஸில் வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு சிவப்பு கலர் பாட்டில் விற்பாங்க. அதில் ஒரு 1/2 லிட்டரை கலந்துக்கங்க. அப்படி கலந்து தெளிச்சிங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை கலந்து தெளிச்சிங்கன்னா திடமாக வரும். இதை மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? திடமாக வரும். இதுதான் மேலே செய்ய வேண்டியது.
கீழே தரையில் என்ன செய்யணும்? 200 லிட்டரில் 1 லிட்டரு ட்ரைகோடர்மா விரிடி, பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும், 1 லிட்டரு அல்லது 2 கிலோ அதை கலந்துக்கணும். ஒன்று ஜீவாமிர்தம் கலந்துக்கலாம், அல்லது மீனமிலம் கலந்துக்கலாம், அல்லது ஈயம் கரைசல் கலந்துக்கலாம். 1 லிட்டரோ 2 லிட்டரோ 3 லிட்டரோ கலந்து தரையில் கொடுத்துடணுங்க. இதில் பொதுவாக மல்லிகை அப்படிங்கிறப்ப இந்த காலத்தில் கோழி எரு கொஞ்சம் சிரமப்பட்டாவது எங்கேயாவது கோழி எரு கிடச்சதுன்னா ஒரு டிராக்டர் லோடு வாங்கி போட்டிங்கன்னா விளைச்சல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். செடிக்கு பக்கத்தில் போடணும்னா சூடு அதிகம், அங்கே போடக்கூடாது. தண்ணி விழுகிற இடமா பார்த்து செடியிலேருந்து ஒரு 3/4 அடி தள்ளி தண்ணி விழக்கூடிய இடத்துல போட்டுக்கணுங்க. நம்ம இந்த மல்லிகை செடியை தொல்லை பண்ணுறது, எந்த விதமான பூ பயிர்களை தொல்லை பண்ணுறது காரணம் என்னென்னா, சொட்டு நீர் பாசன பைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பை செடியை ஒட்டி இல்லாமல் செடியிலேருந்து தள்ளி போட்டுக்கணும். 1/2 அடியிலேருந்து 3/4 அடி தள்ளி போட்டோம்னாலே எந்த விதமான நோய்கள் வராது. கரும் பச்சை இருக்கும், தெளிவான மொட்டுக்கள் இருக்கும். இந்த கவனத்தை நம்ம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, தொடர்ந்து செய்யணும். இந்த காலம் நமக்கு பனிக்காலத்தில் வரக்கூடிய விளைச்சல் வந்து அதிகமான லாபம் தரும். 1 கிலோ 300 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறது தான் இதோட அடிப்படை. சரிங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த சமுதாயத்தோடு நாம் எப்படி இருந்தோம் இந்த கடந்த வருடங்களில், இந்த வருடங்களில் கடைசி நாள் நம்ம இருக்கோம், சற்று சிந்தித்து பார்ப்போமே என்று பேசிட்டு இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ அடுத்ததாக நான் மக்களுக்கு இன்னைக்கு நான் சந்திக்கக்கூடிய மற்ற குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய பணித்தளமாக இருந்தாலும் சரி, இல்லை யாரோ தெரிஞ்சவங்க தெரியாத யாராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நான் நன்றி உள்ளவனாக இருந்திருக்கிறேனா, ஸோ அந்த டைம்ல கரெக்டான போதுமான அளவு நான் நன்றி சொல்லி இருக்கிறேனா, நம்ம அப்பா அம்மா கிட்ட இந்த ஆண்டு போதுமான அளவு நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா, அவங்க எவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க நன்றி சொல்லியிருக்கிறோமா, கணவன் மனைவி இடையில நன்றி சொல்லியிருக்கிறோமா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையில என்ன பண்ணிருக்கிறோம் நன்றி சொல்லியிருக்கிறோமா. ஸோ பிள்ளைங்க வந்து ஒரு 1st ரேங்க் 2nd ரேங்க் வாங்கிடுச்சு, பெற்றோரை கௌரவப்படுத்தும் மன்னம் ஏதோ ஒரு செயல்கள் அது செஞ்சிருக்குது, மேடை ஏறி பரிசுகள் வாங்கியிருக்கிறது, வாவ் சூப்பர், அப்பா நீ ரொம்ப பெருமையோட வச்சிட்ட, அம்மா நீ ரொம்ப பெருமையோட வச்சிட்ட, அந்த நன்றி நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கோமா. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆண்டுல நான் எவ்வளவு பேருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன், எல்லா நேரங்களிலும் கரெக்டாக நான் நன்றி சொல்லியிருக்கேன். சில நேரங்கள் நம்ம நன்றி அப்படிங்கிறது வாயில வந்து அங்கே என்ன ஆயிரும், லாக்காய் இன்னும் கூட வெளியே வார்த்தையாக ஒட்டிக்கும் வராது, வெளியே வராது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் நான் இருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, அட்லீஸ்ட் இன்னைக்கு நேர்லயோ இல்லை போன்லயோ நான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் நன்றி சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு, நான் சொல்லலாம்னு சொல்லி அட்லீஸ்ட் இன்னைக்காவது என்ன பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு எதுக்குப்பா நேரம் காலலாம், வரப்போகும் தொடரும் காலங்களையும் தொடர்போகும் வருடங்களையும் கூட அதை சொல்லிக்கலாம். ஸ்டாக் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வெரிகோஸ் வெயின் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம், பார்க்கலாம். இது வர்றதுக்கு என்ன காரணம், இதை தவிர்ப்பது எப்படி, யாருக்கெல்லாம் இந்த பாதிப்பு வருது? இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா வந்து அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி அது முதல்ல தெரியும் அப்படின்னா, அவங்களுடைய கால் பகுதியில, முட்டிக்கு கீழே இல்லை முட்டிக்கு மேல பின் பகுதியில வந்து இந்த பச்சை நரம்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஆரம்ப நிலை. இதை பெரும்பாலும் என்ன, இப்போ நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையாவே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆரம்ப நிலையில வந்து வலியோ உறுத்தலோ எதுவும் பெருசா இருக்காது, அதனால அது வந்து அவங்க கண்டுக்காம விட்டுடுவாங்க. பட் அது மாதிரி பச்சை நரம்பு தெரியுது அப்படின்னாலே ஓகே, அப்போ நமக்கு கால் பகுதியில ரத்த ஓட்டம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு, சீராக இல்லை அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கணும். சிலந்தி வலை போல காணப்படலாம். ஆமா, சின்ன சின்னதா தெரிய ஆரம்பிக்கும். சிலது கொஞ்சம் அப்படி நாளாக கொஞ்சம் பெருசாகும். இது பெரும்பாலும் வந்து யாரு வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க, இல்ல ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகள் அதிக அளவுல நம்ம பாக்குறோம். கொஞ்சம் ஆக்டிவா இப்போ நடந்துட்டே இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா வராது. ஒரே இடத்துல நிக்கிறது, அந்த கால் மூவ்மெண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா இருக்கு, ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டே நிக்கிறாங்க அப்படின்ற போது இது பிரச்சனைகள் அதிகமா ஆகும். நம்ம வந்து இப்போ வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன் பெண்களுக்கு நிறைய பார்க்குறோம். அதே போல வந்து வயது ஆக ஆக இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையோட காரணமாகவே ஒரே இடத்துல நின்றுட்டே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ போலீஸ்மேனா இருக்கலாம், அல்லது சேல்ஸ்மேன், இல்லை குறிப்பிட்ட கடையில சூப்பர் மார்க்கெட்ல சர்ஜனா இருக்கலாம். ஆமா, அது மாதிரி யாருக்கு ரொம்ப நேரம் இருக்கலாம். கண்டிப்பா அது மாதிரி நின்றுட்டே இருக்கிறதுனால இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ ஆரம்ப நிலையிலேயே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப நிலையிலேயே அதை நம்ம கவனிச்சு அதுக்கு சிகிச்சை எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு
பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்துல எல்லாம் வந்து ஒரு ஏசி ரூம்ல சேர்ல உட்கார்ந்து டேபிள் ஒர்க் பாக்குற மாதிரி இருக்கு. இவங்க வந்து ஒரு half an hour உட்கார்ந்துட்டு ஒரு 2-3 minutes எழுந்து மூவ் பண்ணி போயிட்டு வரலாம். அப்போ இதுல இருந்து தவிர்க்க முடியும். இதே வந்த பிறகு சிலருக்கு அது பெருசாக உடைத்து வெளிப்பாடு தெரியும். அதுதான் வெரிகோஸ் வெயின். இது நம்ம கண்ணில் பார்த்த மாத்திரத்திலேயே கண்டுபிடிக்கலாம். சிலருக்கு வலி இருக்கும், சிலருக்கு வலி இருக்காது. ஆனா இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறதே நமக்கு உடம்புல இருந்து மேலிருந்து கீழ் நோக்கி போன பிளட் கீழ இருந்து மேல் நோக்கி போறதுல பிரச்சனை, தடை. அதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் எல்லாருக்கும் பாதிப்பா இருக்கு. இது கூட உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூட மிகுதின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்ல, மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட வெரிகோஸ் வெயின் இருக்கு. வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் இருக்கு. அதனால ஜென்ரலா நம்ம சொல்லுவோம், மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மாஸ்டர் காஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூல காரணம் மலச்சிக்கல். அப்ப மலச்சிக்கலை முதல்ல தவிர்த்தாலே பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், பாதுகாக்கவும் முடியும். அதுக்குண்டான டயட், உடற்பயிற்சி இதெல்லாம் தான் நம்ம சொல்லித்தரோம். இப்போ வெரிகோஸ் வெயினுக்கு சர்ஜரி பண்ணிட்டா அதுதான் தீர்வா? எப்படி? அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் போகும்போது சர்ஜரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை கவனிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மருந்துகள் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் ஒரு ஆரோக்கியமான உணவு மூலமாகவும் இந்த பிரச்சனையை நாம் சிறந்த அளவில் அதை சரி பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு தெரிய ஆரம்பிக்கும். அப்போவே வந்து அதை அவங்க அதுக்கு கவனம் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ கால் வலிக்கும், திடீர்னு கால் இழுத்து பிடிக்கும், இல்லை கால் வீக்கம் வரலாம், அல்லது அந்த காலோட அந்த தோல் பகுதி நார்மல் கலரை விட கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரியும் போதே வந்து ஓகே, அப்போ நமக்கு காலில் ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கான நிவாரண முறைகள் அவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நமக்கு எளிதில இந்த பிரச்சனையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதை கவனிக்காம விடும்போது தான் நாள் ஆக பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்போ சில பேருக்கு நம்ம சொன்னோம், ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே வேலை இருக்கலாம், இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிற மாதிரி வேலை இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட சில பேருக்கு அதுலேயே சில சிம்பிள் எக்ஸசைஸ் உட்காந்துட்டே பண்ணக்கூடிய சில உடற்பயிற்சிகள் இருக்கு. நின்றுட்டு பண்ணும்போதே நம்ம காலை சில மூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்டே இருந்தோம்னாலுமே இந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம அப்படியே படிப்படியா சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாவே நம்ம அதை சரி பண்ண முடியும். கூட தேவைக்கேற்ற மாதிரி உணவு முறைகளும் மருந்துகளும் எடுக்கும்போது அது சிறப்பாக அமையும். இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து எல்லாருக்கும் வலி ஏற்படுறது இல்ல. ஆனா வலி ஏற்பட்டால் அது உடனே கவனிக்கப்படுவாங்க. சிலருக்கு வெரிகோஸ் வெயின் மேக்சிமம் பாதிப்பு இருக்கும், ஆனா வலி இருக்காது. இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இது ஒட்டு. இன்னொன்னு, அதுல வந்து சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டு அது சொரிச்சு விட்டுருவாங்க, அதுல ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து புண்கள் வந்தால் ஆறவே செய்யாது, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்ல, அதனால புண்கள் ஆறாத நிலை, நாட்பட்ட புண்களா ஆயிடுது. இன்னொன்னு, இதுல ப்ளீட் ஆக ஆரம்பிச்சா சிலருக்கு அந்த ப்ளீட கண்ட்ரோல் பண்ண முடியாது, ப்ளீடிங்க ரொம்ப பிச் அடிச்சு பிளட் லாஸ் ஆகுற நிலைமை கூட வருது. அதனால ஆரம்ப நிலையிலேயே இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு சிகிச்சை எடுப்பது மிக மிக அவசியம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயதினருக்கும் இப்போ இந்த பிரச்சனைகள் வருது. காரணம் இந்த ரீசன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் முக்கியம். அது இல்லாம நிறைய காய்கறி, கீரைகள், பழங்கள், முக்கியமா உடற்பயிற்சி செய்யணும். இதுக்குன்னு சில எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை எடுக்கணும். இப்ப ஆறாத புண்கள் ஆத்துறதுக்கு நம்ம கிட்ட ஆயில் இருக்கு, கேப்சியூல் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அது எந்த வகையான புண்ணா இருந்தாலும், அல்சரா இருந்தாலும், இல்ல உங்களுக்கு வெரிகோஸ் வெயினா இருந்தாலும், பைல்ஸ் கூட சிலருக்கு நீண்ட நாட்களாக இருக்கு. சிலருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் அல்சர், பல ஆண்டுகளா புண்கள் ஆறாத நீண்ட நாட்கள் புண்கள் குணமாக
அதுக்கெல்லாம் உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை முறையா கடைபிடித்து முறையா டயட்லாம் ஃபாலோ பண்ணி பயிற்சிகள் செய்தால் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபாலோ பண்ணவங்க நல்லா குணம் இருக்காங்க. இப்ப சிலர் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, இது நீங்க ஒரு தடவை வந்து வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு இடம்னு சொல்ல முடியாது அறுவை சிகிச்சை. ஏன்னா பல இடத்துல அது வரும். அப்ப பல இடங்கள்ல செய்தாலும் கூட அவங்க திரும்ப இதையெல்லாம் கடைபிடித்தால் மாத்திரம்தான் அவங்களுக்கு மேலும் உபாதைகள் வராமல் பாதுகாக்க தடுக்க முடியும். அவங்க அப்பவும் இதே மாதிரிதான் நான் நின்றுட்டு வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ஒரு இடத்துல அதிகமா முன்ன போலவே இருக்கேன் அப்படின்னா அது பலன் அளிக்காது, குணம் ஆகாது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இந்த பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் 2025 ஆண்டு பிறரோடான உறவில் எப்படி இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எஸ், அதாவது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஏதோ ஒரு விதத்துல தாக்கம் அப்படின்றது ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி இது என்னுடைய வாழ்க்கையிலும் தாக்கம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கா, இல்ல என்னால மற்றவர்களுடைய வாழ்க்கையில அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கா அப்படின்றத சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பிறர் என் வாழ்வில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அதை சிந்தித்து பார்ப்பதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நிறைய பாடங்கள் என்ன பண்ணிருக்கோம், கற்றுக் கொடுத்திருக்கோம். நம்ம ஒரு நல் மனிதராக என்ன பண்ணிருக்கோம், வழி நடத்திருக்கோம். ஒருவேளை தீய வழியிலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு திரைப்படத்துல வந்து ரெண்டு நண்பர்கள், அதாவது அவங்க ரெண்டு பேரும் வழிபோக்கர்கள், திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சந்திச்சுக்குவாங்க. ஒருத்தன் திருடனா இருப்பான், ஒருத்தன் நல்லவனா இருப்பான். நைட் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி பேசிக்குவாங்க. அது வரைக்கும் திருடனா இருந்தவன் நல்லவனா இருக்கிற பேச்சை கேட்டு நல்லவனா என்ன பண்ணிடுவான், மாறிடுவான். நல்லவன் வந்து திருடன் பேச்சை கேட்டு என்ன பண்ணுவான், திருடனா. பழைய திரைப்படம் எல்லாரும் பார்த்திருப்போம். ஐ திங்க் ரஜினி நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது போல இந்த ஆண்டில் எனக்குள் தாக்கத்தை, பிறர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க சிந்திச்சு பார்க்க ரொம்ப முக்கியம். அதுபோல நான் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் வண்ணம் நான் வாழ்ந்து இருக்கிறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கும். நடக்கலனா இனி வரக்கூடிய ஆண்டுல அது தாக்கத்தை ஏற்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. இந்த மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டின் இறுதி நாளில் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவங்க யார் யாருங்கிறத பார்க்கலாம். சாண்டோ இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரி ரஃபீலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்றைய நாளில் விழா கொண்டாடின எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஜோ. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறையாசிர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 2 இறைவசனம் 40. குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்தது. அன்பர்களே, வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று இறைவன் நம்மை காத்து வழிநடத்தியதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். பிறந்த குழந்தை எவ்வாறு வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தில் நிறைந்ததோ அந்த வகையிலே இறைவன் நமக்கு தேவையான எல்லா வகையான வரங்களையும் இந்த ஆண்டிலே கொடுத்திருக்கின்றார். எனவே நன்றியின் மக்களாக இன்று ஆனந்த கீதம் பாடுவோம். நமது வாழ்க்கை நன்றிக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைய இறை அருளை மன்றாடி நன்றிக்கு சான்று பகருகின்ற மக்களாக வாழ இன்று முயற்சிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் இந்த 2025 பிறருடனான உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சிந்திப்பதற்கு கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். இதுலையும் நம்முடைய குறைகள் இருக்கும். நிச்சயமாக நிறை குறைகள் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. அப்போ நிறைகள் இருப்பின் அதை அப்படியே தொடர்ச்சியாக செய்வதற்கும், குறைகள் இருப்பின் அதை களைவதற்குமான ஒரு அழைப்பு இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஸோ இந்த நாளுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாளை இனி தொடங்கலாம்.
அன்பானவர்களே, நல் உறவுகளை வளர்த்துக் கொள்வோம், நலமுடன் வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.